திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க, திவ்யா கள்ளச்சி. அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க, எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களை ரீசெண்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க. அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க. உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ரேட்டு பேசின ஆடியோ ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன். நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோவா? மக்களுக்கு வணக்கம். நான் சித்ரா, மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். மக்கள் பார்வை என்ற பேரில் யூடியூப் சேனலும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர், சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில் என்னோடய சேனலில் வந்து 2023 அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க. அது விஷயமாக நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கு, அந்த பணம் 2.5 லட்ச ரூபாய் காணும், அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது. அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து 2.5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது விஷயமாக நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள், பல விஷயங்களை வந்து வலைதளத்தில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இது விஷயமாக நேரில் போய் பார்க்கலாம், பேசலாம் அந்த லேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க, திவ்யா கள்ளச்சி, அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. பட் நான் அந்த குழந்தைங்கள போன உடனே பார்க்கல. நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன். ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து ஒரு வாக்குவாதத்தில், ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது. ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல. நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு, நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு திப்பு திப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க, எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களை ரீசெண்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க, பணம் கொடுத்தாங்க, எங்களை செய்ய சொன்னாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கள்ளச்சி. கொலை செய்ய தூண்டின நபர், அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை. நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க. எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வச்சு மிரட்டி இவங்ககிட்டலாம் பணம் வாங்குறாங்க
அப்படின்றது அந்த குழந்தை சொன்னிச்சு. உடனே நான் அங்கேருந்த கார்த்திக்ன்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ, நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசினேன். பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண, அதாவது செக்ஸ் பண்ண வீடியோஸை, குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ, செல்வராணி ஏதோ எனக்கு நேம் சரியாக ஞாபகம் இல்லை, அவங்களோட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோவுக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது. அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த திவ்யா கள்ளச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்கிறது, அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு, அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் படம்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க, அதனால் அவனுங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அவளும் திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல, கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார், நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன், இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் கொடுக்கல, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே, அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது. அந்த லேடியும் இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும். இதில் என்ன ஒரு இதுன்னா, நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்னை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்ஃபிங்னு சொல்லு, இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்ஃபிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசினேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்மந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆடியோவை நான் உங்கள் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த குழந்தைங்க எனக்கு இப்போ டவுட் என்னென்னா, இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஏன் வந்து ஒன்று திரண்டு திடீர்னு என்னை மிரட்ட ஆரம்பிக்கணும், இவங்க எல்லாருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். காவல்துறை மெயினாக நான் கேட்டுக்கிறது, இந்த தீபா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும், அவர் சொன்னார், அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், என்னை போய் வெட்டிட்டு அவளை போய் வெட்டிட்டு வா, நான் ஒரு 20 மணி நேரத்தில் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எனக்கும் அந்த தீபான்றவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை அப்படி சொல்லணும், அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இந்த தீபான்ற லேடி என்னோட சைல்டு ட்ரஸ்ட்டோட நேமை பயன்படுத்தி இன்னொருத்தவங்ககிட்ட 2.5 லட்ச ரூபா
பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிர்ச்சியானேன். அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்டப்போ இவங்க இதை தான் பண்ணுறாங்க, குழந்தைங்கள வச்சு தான் இவங்க வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியாக இது விஷயமாக நான் திவ்யா கள்ளச்சிக்கிட்ட கேட்டப்போ என்னோடய பணத்தை வைரஸ் அனுப்பி, அதாவது இந்த லேடி வைரஸை அனுப்பி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோன்லேயும் ஹேக்கிங் பண்ணி அந்த ஹேக்கிங் மூலியமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கிறது தெரிய வந்தது. அதே மாதிரி தான் என்னோடய அக்கௌண்ட்லேயும் எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன். இது மட்டும் கிடையாது, இந்த தீபான்ற லேடி வந்து எனக்கு வந்து ரோஹித் அப்படின்ற டிசியை தெரியும், அவரை வச்சு நீ இதில் ஏதாவது பேசுனேன்னா அந்த ரோஹித்ன்ற டிசியை தெரியும், இன்னும் 2-3 டிசியெல்லாம் எனக்கு தெரியும், அவங்கள வச்சு உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளார தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏன்னா அவங்க நார்கோட்டிக்கில் இருக்காங்களாம். அந்த மாதிரி வந்து மிரட்டல் அதிகமாகுது, கொலை முயற்சி அதிகமாகுது. இது விஷயமாக பார்க்கும்போது அப்போ இதுக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நான் சொல்ல வரலை. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட், உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்ற பேரில் உங்கள் பேரை பயன்படுத்தி உங்கள் நேமை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி தான் செய்கிற குற்றத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான விக்டிமை மிரட்டுறதுக்காக உங்கள் பேரை பயன்படுத்துகிறாங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் நான் நேற்று டிஜிபி ஐயாவை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஐயா வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மேலே தனிப்படை அமைச்சு இது விஷயமாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மேலே வந்து மிக தீவிரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ், அதாவது நான் பார்த்தது மொத்தமாக அவங்களோட ஃபோனில் பார்த்தது முழுக்க யூடியூபர்ஸோட நியூடு வீடியோ அவங்க எல்லாருமே ஒரு ஆப்பில் இருக்காங்க. அந்த ஆப் மூலியமாக வந்து இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சுருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங். இது விஷயமாக காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய மாஃபியா கேங்காக இருக்குமோ அப்படின்ருக்கு. என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த தீபான்றவங்களாலையும் ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வானவில் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கே செக்ஸ் பண்ணுற பெரிய ஆளுங்க இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தான் இந்த சின்ன குழந்தைங்கள அனுப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மையான அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும். தயவுசெய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன். நன்றி. என்னோட ட்ரஸ்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட். என்னோடைய கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டை அந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். யாருமே வரல, நான் தனியாக தான் போனேன். ஆமாம், என்கிட்ட பேசுனதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த குழந்தை எனக்கு கொடுத்த ஒரு சில காமிச்ச ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லைனப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் ப்ளீஸ். அதனால இன்னும் ஆனா அந்த ஜெட்டா சொன்னாரு அங்க போனா ஜெட்டா சொன்னாரு அங்க போய் ஒரு ஆதாரம் கனெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா, சேலமணி சொல்லிருக்கான், நீ தான் சொல்லிருக்கான், இன்னும் வச்சு வீடியோ எடுக்க அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு கூட அவங்க அக்கா சொன்னிச்சு, நீ வந்து திவ்யா கேஸ் ஆயிரு, திவ்யா கேஸ் ஆனா அங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அங்க போனாதான் திவ்யா நீ உள்ள போவான்னு சொல்லுத, அதை கூட சொல்லிட்டு போதும். அங்க போனா ஏன்னா இங்க இருந்துதான் நடந்திருக்கு அப்படின்னு மாட்டுவோமா. உங்க வீட்டுல
அவங்கள்ட்ட நான் பேசுறேன். சும்மா பேசுறேன். இப்ப என்ன சரியா நான் ஊருக்கு போவா அப்படி நான் ஊருக்குள்ள போவா அப்படி நீ இப்ப எங்க இருக்க? நான் பைபாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்கேயாச்சும் போடா. எங்கேயாச்சும் போடணும்னா காசு யார் தருவா? காசு யார் தருவா? என்கிட்ட எதுடா காசு? என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல. இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? உன்னை வச்சுதான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளில நீ இருந்தேன்னா கூட எனக்கு சேலரி வந்தானா கூட நான் உன்னை சென்னை கூட அழைச்சிட்டு போயிடுறேன். காசு எவ்வளவு அடிக்க ஆள் வச்சுட்டேன். இல்ல நீ சென்னைக்கு கூட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நானு. சென்னைக்கு அது போவோமா? இப்ப கார்த்தியை விட்டுருவா என்ன செய்ய? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்தி என்ன சொல்றாங்க? அவர் ஒண்ணுதாண்டா பிரஸ் மீட் வச்சு இது பண்ண மனசாட்சியில சொல்லி என்ன நடந்துச்சுன்னு உனக்குதான் ஆகாசம் உண்மை தெரியும். தயவுசெய்து சொல்ல. ஏய் தம்பி, இங்க அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் நானு. இப்ப என்னன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இப்ப என்னன்னா அவங்க உங்க அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு பிரஸ் மீட் போய் வைக்கணுமா. அதுக்கு நீங்க கிடைக்கணுமா அவங்களுக்கு. நான் போனா தானே. நானே அதான் இங்கிட்ட தனியா நின்றுட்டு இருக்கேன். இப்ப என்னக்கா பிரச்சனை ஓடுது? ஏன் நீ வீடியோ எல்லாம் பாக்கவே மாட்டியா? அந்த நாய் என்னெல்லாம் உன்னை சொல்லிட்டு இருக்குன்னு பாக்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேன். கத்தி வேட்டை கழுங்க சும்மா பார்த்தாதானே இப்போ முக்கியமான கட்டம் முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு. உனக்கு என்னன்னு பார்த்தாதானே புரியும். அவர் பார்க்க வேண்டியதானே. இப்ப என்னன்னா அந்த தவளவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த தப்பு பண்ணதுக்கு உன்னைய பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணுமா. பிரஸ் மீட்ல உன்னைய காட்டணுமா, சொல்ல வைக்கணுமா, நீ சொல்லணுமா. நான் எப்படி பிரஸ் மீட்ல போய் கொடுக்கணும்? ஏன் முடிஞ்சு தெரியும்ல அவங்களுக்கு. அதுதான் அது இருந்தாதான் கைது நடவடிக்கை எடுக்க முடியும். சரியா? இப்ப பிரஸ் மீட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு நீ கிடைக்கணுமா. உன்னைய பிடிச்சு தூக்கிட்டு போயிருவானா, உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவானா. உங்க அம்மா சொல்லணுமா என் பையனை இப்படி பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. இதனால என்ன ஆகும்னா நீயும் ஜெயில் போவா, அவளும் ஜெயில் போவா. நான் ஜெயில் போவேன். ஆமா, இந்த மாதிரி நடந்திருக்குல்ல. இந்த மாதிரி அவதானக்கா என்னை கூப்பிட்டா. அவதான் உன்னை கூப்பிட்டாளா? ஏழப்படி சம்பவம் நடக்கும் போது ஆரம்பிச்சதுதானே. ஏ விடு. இப்ப பாரு தம்பி, நான் தெரியுமா இந்த 16 வயசு பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஓடி வந்துரு, நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம், தெரிஞ்சு போச்சு. இந்த பையனை கூப்பிட்டு போய் ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட அந்த பையனோட மாமா ப்ரெஸ் மீட் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த பையனை கடத்திட்டாங்க. கடத்தி வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அங்கே இருந்த அந்த பசங்களெல்லாம் தரத்தி விட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பையனை நாங்கள் பிடிச்சி அந்த ரெக்கார்ட்லாம் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். இது ஒரு பெரிய லாங் ஆடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆடியோ. ஆமாம், 16 வயசு. அதுதான் சொல்ல வரேன். அது இந்த இருக்கு இல்லை, நான் சொல்லிடுறேன். நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அந்த பையனுக்கு வயசு 16 தான். அந்த பையனை காசு கொடுத்து என்ன கொடுத்தாங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியாது. இல்லை எதையாவது சொல்லி மிரட்டி தன் வசம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த பையன் முழுக்க அவங்க வசம்தான் இருந்தான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான். கொலை பண்ண அந்த சேலம் மணியை கொலை பண்ண சொன்னதுக்கு கூட போய் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் பயந்துக்கிட்டு அந்த பையனை ஓட வச்சுட்ருக்காங்க, கொலை பண்ண பயந்துக்கிட்டு. ஸோ இந்த பசங்களை கை கால் எடுக்கணும், அடியாள் வேலை, திருட்டு வேலை, இந்த மாதிரி யாரையாவது கொலை பண்ணணும், இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் சில்ட்ரன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கா, ஓகேங்களா. இந்த பையன் இவன் அவளை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் இதை எல்லாருக்கும் கொடுத்தான். ஃபைனலாக எங்களோட இதுக்கு வந்ததுக்கப்புறம், போலீஸ்க்கெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணதை அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அவனே காவல்துறையில் சாட்சியும் சொல்லிட்டான்.
இந்த மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஆடியோவை ஆக்சுவலாக நான் வந்து குழந்தைங்களோட சம்மந்தன்றதுனால ப்ளே பண்ணவே கூடாது. இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி லீகலாக எப்படி ப்ளே பண்ணணுமோ நீங்கள் அது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 1 வீக் சார். ஆமாங்க சார். சார் எஸ்பி ஆஃபீஸில் தனியாக ஒரு டீம் வச்சு எஸ்பியே டைரெக்டாக இவங்களை வந்து விசாரிச்சிட்ருக்காரு, விருதுநகர் எஸ்பி. ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம். கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும், காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும், உன் மேலே போய் கேஸ் போட்டுவேன், என்னை மட்டும் மிரட்டலை, அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல் வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்டிங், ஊரில் இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டா, எங்கே இருக்கானே தெரியல. டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா. நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கா. ஏன் அப்ஸ்காண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திவ்யா கள்ளச்சி வந்து வாயை திறந்தா பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்கள்லாம் வந்து மாட்டும். அப்போ எல்லாமே உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த திவ்யா கள்ளச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினா தான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். என்னது சேரிட்டபிள் ட்ரஸ்ட், என்னது வந்து ஹோம் கிடையாது, என்னது சேரிட்டபிள். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்போம், ஜஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஃபண்டிங் மட்டும் பண்ணுவோம், ஸ்பான்சர் மட்டும் பண்ணுவோம். என்னோடய கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை நான் வந்து சும்மா போய் கொடுக்க முடியாதுல்ல ஒருத்தவங்களுக்கு. அதனால் ஸோ சேரிட்டபிள்ன்ற இது வழியாக நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழியாக பண்ணுவோம். யாராவது வந்து கேட்பாங்க, அது ரெகுலராக எங்கள் சேனல் வழியாக நிறைய பேருக்கு பண்ணுறோம். அந்த டைமில் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி க்ரௌட் ஃபண்டு தேவை அப்படின்னா கூட அந்த சம்மந்தப்பட்டவங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸு, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு நேரடியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோவா அவங்க வைரஸ் கம்ப்ளைண்ட் காப்பி வேணுமா? பேப்பரா இல்லை, ஃபோனில் தான் இருக்கு. அந்த இது கொடுத்துட்டேன், சிஎஸ்ஆர் கொடுத்துட்டேன், சிஎஸ்ஆர் வாங்கி. கம்ப்ளைண்ட் என்னன்னு எழுதி கொடுத்துருக்கேன்னா சிஎஸ்ஆர் தான் இருக்கு. சரி, இவங்க தீபா, இவங்க தான் தீபா. நிறையா அஃபீஷியல்ஸை தெரியும். அதனால் திவ்யா கள்ளச்சி விஷயத்தில் நீ ஆக்ஷன் எடுத்தனா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். என்னோடய ட்ரஸ்ட்டோட நேமை சொல்லி நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வந்து வாங்கி ஏமாற்றிருக்காங்க. இந்த விஷயத்தில் உள்ளார போகும்போது தான் எல்லா விஷயமுமே வெளில வருது. ஓகேங்களா? இது வந்து அந்த குழந்தைய அடித்து காயப்படுத்தி அவங்க தவறான விஷயம் பண்ணும்பொழுது, இது கலர் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயத்தை அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த விஷயம் அந்த எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பணம் வந்து பணத்தை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி என்னோடய ட்ரஸ்ட்டோட நேமை சொல்லி இவங்க வாங்கின பணத்தோட ரிசிப்ட்டு, இது எல்லாமே என்னோடய ட்ரஸ்ட்டோட நேமை சொல்லி ஏமாற்றி வாங்கினது. இவங்களும் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட வாங்கினாங்க அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி, சிஎஸ்ஆர் காப்பி, ரிசிப்ட் சிஎம் செல் கொடுக்கலைங்க. இப்போ கொடுத்துருவா?
டிஜிபி ஐயாட்ட கொடுத்துருக்கேன். அப்படியா? தேங்க்யூ.